நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கொடுமை அது. நாங்க தூரமா இருக்கும்போது கூட ஒருத்தரோட ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருந்தது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பக்கத்துல இருந்தும் ரொம்ப விலகி இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருடா, அக்காவும் மாமாவும் சந்தோஷமாயிட்டாங்க போல இருக்கு. அது எப்படின்னா ஒரு ரொமான்டிக் சிச்சுவேஷன்ல வர டூயட் சாங் மாதிரி ஒருத்தரும் இணைஞ்சிட்டாங்க. பாட்டு கூட பாடுவாங்க. இல்ல என்கிட்டயே பாட்டு இருக்கு. உன்னை பார்த்த பின்பு நான் மால்தி உன் அக்கா கிட்ட இருந்து மாமா கிட்ட இருந்து எதையாவது கத்துக்கேன். ஆஃப் கோர்ஸ் விஷ்வா, எங்க அக்காவும் மாமாவும் தான் இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் லவ் குரு. அவங்க கிட்ட தான் டியூஷன் போணும் போல இருக்கு. இன்னையில இருந்து வந்துரு என்ஜாய். வினய், எனக்கு உங்களோட ப்ரொடெக்ஷன் ஒன்றும் தேவையில்லை. கரண் இறந்ததுல அத்தைக்கு எந்த அளவுக்கு வலி இருந்துச்சோ அதை விட அதிகமா நீ எனக்கு கொடுத்துருக்க. நீ பண்ண இந்த தப்புக்காக நான் உன்னை வாழ்க்கை பூரா மன்னிக்க மாட்டேன். அக்கா, இத கரண்டி எடுத்துக்கோ, கை சுற்ற போகுது. சுட்டட்டும், நான் கூட எதுவும் பேச விரும்பல. அக்கா ப்ளீஸ் கா, இந்த கோவத்தை விட்டு தள்ளுக்கா. அது என்னன்னா, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் தான் நேத்து விஷ்வா கிட்ட ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லி ஐடியா சொன்னேன். அது ஏன்னா விஷ்வாவை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலக்கா. அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியா? இப்ப ரொம்ப நடிக்காம வெளிய இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடு. ரொம்ப நடிக்கிற. சரி போ. ஏய், சட்னி எடுத்துட்டு போ. ஓ, இது புளிப்பு சட்னியாச்சே. நான் புதினா சட்னி பண்ணி தரேன் வினய்க்கு. நீ போ, நான் புதினா சட்னி பண்ணி கொண்டு வரேன். ஓகே. டாடான், அக்கா கையால செய்யப்பட்ட சூடான சப்பாத்தி. ஒண்ணு மட்டும் வை. இந்தாங்க பெரிய பாட்டி. போதும். மாமா, இந்தாங்க அக்கா கையால செஞ்ச சப்பாத்தி. தாமு இந்தா.
அம்மா ஜீவிதா, மறுபடியும் என்ன பண்ற? பாட்டி புதினா சட்னி. அம்மாடி நான் புளிப்பு சட்னி. அட அது என்னன்னா பாட்டி, மாமாவுக்கு புளிப்பு சட்னினா பிடிக்காதுல்ல, அதனாலதான் மாமாக்காக ஸ்பெஷலா புதினா சட்னி பண்ணிட்டு இருக்கா பாட்டி. சரி என்கிட்ட கொடு, நான் எடுக்கிறேன். எல்லாரும் நல்லா கேளுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். தாமு ஸ்வேதாவோட கல்யாண தேதியை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியா சித்தி? இவனை எப்ப அனுப்ப போறீங்க? நாங்களும் அழறதுக்கு காத்துட்டு இருக்கோம். மாலதி, புரோகிதர் இன்னையில இருந்து ஒரு வாரம் கழிச்சு பஞ்சாஷ்டமி அன்னைக்கு தேதி குறிச்சிருக்காரு. பஞ்சாஷ்டமியா? அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேக்கு நெக்ஸ்ட் நாள். வாவ், என்ன சூப்பரான டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க சித்தி. காதல் அப்புறம் கல்யாணம். தாமு, ஒன் டைம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. வினய் தம்பி, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இல்லைன்னா கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த வாய்ப்பு எப்ப கிடைக்க போகுது? இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம். தாமு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. தாமுவோட பசங்க தான் இருப்பாங்க. இந்த வீட்டுல எப்ப கல்யாணம் நடக்க போதோ? பெரிய பாட்டி, அப்போ நீங்க வானத்துல நடந்து எங்க எல்லாரையும் பாத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க தான் அதுக்குள்ள டிக்கெட் வாங்கிடுவீங்களே. வாய மூடி, அதிக பிரசங்கி. எப்ப பாரு இந்த பொண்ணு எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து மேல அனுப்புறதுலயே இருக்கா. வினய் கண்ணா, நீ எங்க கூட இருப்பல்ல? கண்டிப்பா பாட்டி, இருப்பேன். நான் முடிவே பண்ணிட்டேன். ஒருவேளை நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிருந்தா நான் உன்னை கயிறால கட்டி வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருப்பேன். பின்ன என்னவா, இது என் தாமுவோட கல்யாணம், விளையாட்டு இல்ல. இங்க வந்திருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாதா? ஆமா ஆண்டி, நீங்க சொன்னதுக்கு நான் தலை வணங்குறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் மாலதி ஜீவிதாவை கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு போலான்னு இருக்கேன். நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டி இருக்கு. மாமா, நீங்க எங்க 3 பேரையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? கூட்டு போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, இத வந்து கொஞ்சம் கட்டி விட. எனக்கு கையே எட்ட மாட்டேங்குது. மாலதி,
அக்கா எங்க இருக்க? நீ டைம் ஆகுதுல. மாருதி, நான் ஏதோ கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ஆமா, நானும் குளிக்க போகணும். அக்கா, நீ நிதானமா ரெடி ஆயிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. சரியான நேரத்துல தப்பான என்ட்ரி. பூனை குறுக்கால வந்த மாதிரி. ஏன் மாலதி, உன் மூஞ்சி ஏன் இப்படி தொங்கி போயிருக்கு? ஓகே, கூல். என்னாச்சு? விஸ்வா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரியான நேரத்துல தப்பான என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் போகாம இருந்திருந்தா அக்காவும் மாமாவும் அவங்களோட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட கோல்ட் வார்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய ரொமான்டிக் சீனே ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்ன? அவங்க 2 பேரும் நெருங்கி வர நேரத்துல அப்புறம் என்னாச்சு? நான் குறுக்கால போயிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம மறுபடியும் இன்னொரு சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஆனா எப்படி? இங்க விஸ்வா இருக்க, பயமேன். வா எங்க? வா. இந்த மாதிரி முகூர்த்தம் வரதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குன்னு புரோகிதர் சொன்னாரு. அதனாலதான் அவர் சொன்ன தேதியிலேயே நாள் குறிச்சிட்டோம். ரஞ்சினி மேடம், இதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? இது ரொம்ப சீக்கிரம்னு எங்களுக்கு தெரியும். இல்ல மோகன் சார், நாங்களும் அதை தான் விரும்புறோம். எங்க பொண்ணு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு. இப்ப புரோகிதர் எந்த தேதியை குறிச்சிருக்காரோ அது எங்களுக்கு சம்மதம் தான். நாங்க இன்னில இருந்தே கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சிடுறோம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதப்பா, இந்த வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்தே செய்யலாம். சரியா? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. சாரிண்ணா, உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்த போறேன். அதுக்குள்ள என்னாச்சு? தண்ணி ஏன் வரல? மாலதி, இன்னா நீ கேட்ட சூடான டீ. அட, என்ன டீ போட சொல்லிட்டு இவன் எங்க போனேன்னு தெரியல. யார் பாது? வெளிய யாராவது இருக்கீங்களா? விஸ்வா, இது வினயோட குரலாச்சே. என்னாச்சு இவருக்கு? விஸ்வா, என்னாச்சுன்னு தெரியலடா. பாத்ரூம்ல தண்ணி வரல. விஸ்வா, வினய், நான் தான். இங்க விஸ்வாலாம் இல்ல. சொல்லுங்க, என்ன வேணும்? ஜீவிதா, என்னாச்சுன்னா பாத்ரூம் பைப்ல தண்ணி வரல, சோப்பு கண்ணுல பட்டுருச்சு. ஒரு செகண்ட் இருங்க. அட, என்னது? இதோட முடிய காணோம். வினய், இங்க வெளிய டேப் இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பக்கத்துல இருக்கிற டேப்ப நீங்க திருவுனீங்கன்னா அதுல தண்ணி வரும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே லெஃப்ட்லயா? அட, என்னடா இது? ஆஹா,
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, வினய், நீங்க நீங்க இருங்க, நானே உள்ள வரேன். என்ன ஜீவிதா, நீ உள்ள வர போறியா? அப்புறம் வேற என்ன பண்றது வினய்? இது விட்டா வேற வழியே இல்லையே. நீங்க எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்பீங்க? அதுவும் இல்லாம டேப் தானே ஓபன் ஆகிறதுக்கு வழியே இல்லை. இருங்க, நான் உள்ள வரேன். இல்ல ஒரு நிமிஷம் இரு. வினய், நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ற? என்னோட ஒரே பொண்டாட்டி, இத கூடவா பண்ணக்கூடாது? உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்க போகுது. சீக்கிரம் வெளியே வாங்க. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஜலதோஷம் தானே, பிடிக்கட்டும்.